Hi viewers, eat well, stay fit. Thanks to all the subscribers. இன்னைக்கு ஃபேவரம் குக்கிங் சேனல்ல இருந்து ஒரு சூப்பரான டேஸ்டியான பாலக் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கட்டு பாலக் தேவைப்படும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு காம்பு கிள்ளி எடுத்துக்கலாம். இதோட காம்பு வந்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது ஃபைனலி நம்ம வாயில் வந்து நார் தட்டுப்படும், அதனால இந்த காம்பை எடுத்துடலாம். இந்த பாலக் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட். இது வந்து நார்த் இந்தியனோட ட்ரெடிஷ்னல் ஃபுட். கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சுடுதண்ணியை வந்து கொஞ்சம் சுருக்குன்னு சூடு இருக்கிற மாதிரி சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த கீரை வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம முக்கி விட்டுடலாம். இதை நல்லா உள்ளே போட்டு நல்லா முக்கி விட்டுருங்க. எதனாலனா இந்த கீரை வந்து கொதிக்கிற தண்ணியில் போடக்கூடாது, அதோட சத்துக்கள் குறைஞ்சிரும். அதனால் இது சுடுதண்ணியில் போட்டு இதை எடுத்துக்கலாம். இதை வந்து கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது, அதனால் 2 மினிட்ஸ் இந்த சுடுதண்ணியில் இருந்தால் போதும். அப்புறம் இதை எடுத்து வேறு பவுலில் வச்சு இதை வந்து ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். சூடாக அரைச்சிடாதீங்க, மிக்சிலேருந்து தெறிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதோட க்ரீனிஷ் கலர் தான் இந்த டிஷ்ஷுக்கே ரொம்ப அழகு. இந்த க்ரீன் கலரும் சேஞ்ச் ஆகிரும் நம்ம சூடாக அரைக்கும் போது. ஸோ அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். உங்களுக்கு எப்படி கூல் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. அதே சுடு தண்ணியில் நான் எடுத்து வச்சுருக்க 100 கிராம் பன்னீர் எடுத்து போட்டு எடுத்துக்கிறேன். எதுக்காக இதில் போடுறேன்னா, நம்ம ஃப்ரோசனில் வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் அடிக்கக்கூடாது. சில்னஸ் போகிறதுக்காகவும் இதோட ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவர் வந்து கிடைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறேன். இது பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது சாப்பிடும்போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தான் செஞ்சு ரெடி பண்ண பன்னீர் மாதிரியே இது இருக்கும். இப்போ வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் என்னென்னு காட்டுறேன். இதை வந்து நான் 1 by 1 நான் சமைக்கும்போது என்னென்ன எப்பப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இதோட குவான்டிட்டி எல்லாம் நான் லெஃப்ட் சைடு இன்க்ரீடியன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கடாயை போட்டு சூடு பண்ணியாச்சு. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நம்ம பொரிய விட்டுடலாம். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இது ஆட் பண்ண போகிறோம். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து எப்பயுமே பச்சை மிளகா நீங்கள் எண்ணெயில் போடும்போது முழுசாக போடாதீங்க, ஏன்னா அது எண்ணெயில் போடும்போது டப்புன்னு வெடிக்கும், அது நம்ம மேலெல்லாம் தெறிக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சின்ன டிப்ஸ் எடுத்துக்கோங்க. தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களை யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா போட்டுட்டு நம்ம ஒரு இன்ச்சுக்கு வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி அதை போட்டு பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பூண்டு எடுத்து சேர்த்துக்கலாம். இஞ்சியை விட பூண்டு எப்பயுமே கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கணும். ஈக்குவல் ரேஷியோவில் போடாதீங்க, அது அவ்வளோவா நல்லா இருக்காது. எப்பயுமே இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது இஞ்சியை விட பூண்டு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ நான் மீடியம் சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட போட்டு நம்ம பொரிய வச்சிடலாம். இதை வந்து நல்லா அந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்கள்ல, அந்த பலன்னு வேகம் உள்ள வெங்காயம், அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இதே மாதிரி டிஷ்ஷஸ் வரும். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ வந்து ஒரு பிங்க் கலரில் அந்த ஷைனிங் ஆகிருக்குல்ல வெங்காயம், இது ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் கொஞ்சமாக வதக்கி விட்டால் போதும். இது கலர் சேஞ்ச் ஆகாமல் வதக்கணும், வெங்காயத்தையும் தக்காளியையும். தக்காளியோட ஜூஸ் வந்து வெளியாகிற வரைக்கும் வதக்கிடாதீங்க. இது லைட்டாக தக்காளி வதக்கும் போது இதோட ஸ்கின் லைட்டாக டேக் அவுட் ஆகும் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கின்னெல்லாம் சுருங்கி வெளியே வரும்ல, அந்த ஸ்டேஜ் நான் காமிக்கிறேன் அது எப்படின்னு. இந்த பாருங்கள், அதில் தெரியுதுல்ல தோல் சுருங்கி வெளியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கீரை வந்து
ஜில்லுன்னு ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் இதை ஆற வச்சேன். இம்மிடியேட்டாக சூடாக அரைக்க முடியாது. ஸோ அதனால் இதை ஆற வச்சு தான் அரைக்கணும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா சீக்கிரமாகவே இந்த சூடு ஆறிடும். இப்போ கீரையை மிக்சியில் போட்டுட்டேன். அது கூட நான் வதக்கி வச்ச மசாலாவையும் ஆற வச்சு அது கூட ஆட் பண்ணி அரைச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அதோட இஞ்சி பூண்டோட லம்ஸ்லாம் இருக்கான்னு இதில் செக் பண்ணிக்கோங்க. இதை ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப குறையாகவும் அரைக்கக்கூடாது. மீடியமாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கணும்ல, அதே கடாயிலே நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்து நம்ம இப்போ எப்படி ஸ்பைசஸ்லாம் சேர்க்க போகிறோம்னு பாருங்கள். இதை வந்து ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க செய்யணும். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானோன்னே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே. ஏன்னா அந்த மசாலாலாம் கரிஞ்சிடக்கூடாது. ஸோ நான் இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்கிறேன். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து மிளகாத்தூள், மல்லித்தூள் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஆட் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் லைட்டாக பொரிஞ்சு வருது பாருங்கள். ஒவ்வொரு தூளாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரம் மசாலா, சாட் மசாலா எல்லாம் போட்டு இதில் வதக்கி விட்டுட்டேன். ஜீரகத்தூளும் இதில் சேர்த்துக்கணும். இது எல்லாமே மசாலாலாம் நான் போட்டுட்டேன். ஏன்னா எண்ணெய் ரொம்ப சூடாயிடுச்சு, எல்லாமே எடுக்க முடியல. நான் எப்பயும் என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் வீடியோ எடுத்துக்கிட்டே தான் ரைட் ஹேண்டில் சமைக்கிறேன். ஸோ எல்லாமே போடுறத காட்ட முடியல என்னால். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணி பொரிய விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பாலக்கோட பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் அந்த ஸ்பைசஸ்லாம் எப்படி பொரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த மசாலாவோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் நல்லா ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள் அந்த ஸ்பைசஸோட கலர். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மசாலா வந்து கொஞ்சம் கரிஞ்சிருச்சுன்னா இதோட டேஸ்ட்டே சேஞ்ச் ஆகிடும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். நம்ம மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூன் அமுல் க்ரீம் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சாப்பிடவும் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். அதனால தான் இந்த க்ரீம் ஆட் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம சால்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் எப்போயுமே ஏன் லாஸ்ட்டில் சேர்க்குறோன்னா, கீரை சமைக்கும்போது எப்போயுமே லாஸ்ட்டில் தான் சால்ட்டு போடணும். ஏன்னா அதில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் வந்து டேர்ன் ஆகிடும். இந்த டிஷ்லே ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா, அது குழந்தைங்களையும் எல்லாரையும் இதை சாப்பிட அட்ராக்ட் பண்ணுறது அந்த க்ரீனும் அந்த பன்னீரோட ஒயிட் கலர் காம்பினேஷனும் தான். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து செப்பரேட்டாக தான் போடணும். அப்போ தான் நம்ம கிண்டும் போது அந்த பன்னீர் வந்து உடையாமல் கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பன்னீரை போட்டுட்டு. இப்போ நம்ம ஒரு 3 to 4 minutes இதை மூடி வச்சிடலாம். மூடி எடுத்து பார்த்தாச்சு. பாருங்கள் இது நல்லா வத்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இதை சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பாலக் பன்னீரோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான பாலக் பன்னீர் ரெடி. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நான் இதில் வந்து துருவி வச்சுருக்க பன்னீரை அது கூட போட்டுக்கிறேன். இதை வந்து நாங்கள் இன்றைக்கி சப்பாத்தியோட வீட்டில் சாப்பிட போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டயட்டில் இருக்கிறவங்க எண்ணெயே இல்லாமல் இந்த மாதிரி ஒயிட் கலர் காட்டனில் வச்சு சப்பாத்தியை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் ஊற்றியோ எண்ணெய் ஊற்றியோ பட்டர் போட்டோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக 1 more கேட்பாங்க, டவுட்டே இல்லை. கண்டிப்பாக எல்லோரும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்டை என் கூட லீவ் பண்ணுங்கள். Thanks for watching this video. Bye bye.